வணக்கம், குட் மார்னிங். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதுகையின் காலை தென்றல் ஷோ. இன்னைக்கு உங்களோட இருக்கிறது நான் பூர்ணிமா மற்றும் நான் செடியன். அப்பா, நேத்திக்கு அடிச்சு சுட்டரிச்ச வெயில மண்டல மூளெல்லாம் நூடுல்ஸ் ஆயிடுத்து பாருங்க. வாயில வார்த்தை கூட வரல, அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கு. டென்ஷன் ஆகாதமா? ஏன் டென்ஷன் ஆகுற? இப்ப குளிர்ச்சியா தான் இருக்கும். நம்ம எப்படி இப்ப குளிர்ச்சியா இருக்க முடியும்? எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சில்லா இருக்கு காலை வேலையில. அது இப்ப போய் டென்ஷன்ன்ற காலையிலே டென்ஷன், அப்புறம் நாளை எப்படி கழப்ப? அது சரி. அதுவரை இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே இல்லையா? ஆமா, சோ கண்டிப்பா. நம்ம எல்லாம் கொஞ்சம் கூலாவே தான் இருக்கணும். கண்டிப்பா. ஆமா. சரி, நம்ம மூளைலாம் மாத்திர அளவுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை சொல்லுங்க பார்க்கலாம். எனர்ஜெட்டிக்கான ஒரு டாபிக் பார்த்தலாமா? இப்போ புத்தர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய மகான். கண்டிப்பா. அதாவது இரண்டு விதமான வாழ்க்கை வந்து அவருக்கு இருந்தது. அதாவது ராஜாவோட மகன், செல்வ செழிப்பா வாழ்ந்தவர். ஆமா. இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா அவர் வந்து சன்னியாசியா வந்து வாழ்ந்து ஒரு முறை சீடரோட வந்து ஒரு உணவுக்காக ஒரு வீட்டுக்கு முன்ன போய் நிக்கிறார். அந்த அம்மா வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்துறாங்க. புத்தரை பார்த்த உடனே கோவம். அப்படியே வந்து என்ன ஆச்சு, டெய்லி என்ன ஆயிடுச்சு அப்போ? அதான் டெய்லி வந்து என்ன வந்து உணவுக்காக வரையே ஒழிச்சு சாப்பிட வேண்டியதானே, அத அப்படியே வரையே நாங்களே எப்படி ஒழிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண பண்ண திட்டிடுறாங்க. இப்படி இருந்தா என்ன பண்ணுவோம் பூர்ணிமணி? நம்ம திட்டுறாங்க அப்படின்னா திட்டுவோம், கண்டிப்பா அசிங்கப்படும். ஆனா புத்தர் என்ன பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு. பரவாயில்லையே, எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்காரு அவரு? சீடருக்கு வந்து ரொம்ப குழப்பம். என்னடா அது திட்டாங்க, நம்ம எதுனா பேசிருக்கலாமே, நம்ம எதுனா சொல்லி இருக்கலாமே, குரு சார்பா நம்ம ஏதாவது சொல்லணும் இல்லையா? புத்தர்கிட்ட கேட்டுட்டாங்க. அதுக்கு புத்தர் ரொம்ப அமைதியா சொல்றாரு, நம்ம உணவுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம். அந்த அம்மா உணவு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த உணவு என் கண்ணு பாக்குது, ஆனா அந்த உணவு என்னுடைய பாத்திரத்துக்கு வந்தா மட்டும்தான் வந்து அது என்னுடையது. அதே மாதிரி அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், அந்த உணவு வந்து அவங்களுக்கு தான். அதே மாதிரி அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் என்னுடைய காதுல கேக்குது, ஆனா அது நான் உள் வாங்கி கொண்டால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் என்னது, அப்போது என்னை பாதிக்கும் அப்படின்றாங்க. எப்படி உணவு வந்து அவங்களுடைய பாத்திரத்திலே இருக்கோ, அதே மாதிரி இப்ப வார்த்தைகளும் அவங்க கிட்டே தான் இருக்கு. இதுல முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லட்சியத்தோட பயணம் செய்யும் போது இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. சில பேர் இருப்பாங்க, ஏன்டா அதாவது நல்லா போயிட்டு இருப்போம், இருந்தாலும் அதை டிகிரேட் பண்ற மாதிரி ஏன்டா அதெல்லாம் பண்ற, எங்கயாவது முன்னேறிட போறோமே அப்படிங்கிற பயத்திலேயே. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் புத்தர் மாதிரி காதில் கேட்டுப்போம், ஆனால் இதை உள்வாங்கி கொள்ளாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றதுதான் புத்தரோட வாழ்க்கை நம்மளுக்கு உணர்த்துது. சூப்பர் சூப்பர். போன வாரம் ப்ரூஸ் லீ, இந்த வாரம் புத்தர். கரெக்டா, பகிரங்கமா எல்லாம் சொல்றீங்க. சோ நம்ம சிந்தனை செல்வம் செக்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு வந்துருவோமா? ஹாஜா மொய்தீன் சார் என்ன சொல்றாருன்னு போய் பாப்போம் வாங்க. அன்பிற்குரியவர்களே, இருட்டுகள் 3 இருக்கிறது. ஒரு இருட்டு தாயின் கருவறையில், தாயின் கருவறையில் ஒரு இருட்டில் இருந்தோம். அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தோம், சூரியன் இருக்கும்போது வெளிச்சம், மறைஞ்சது இருட்டு. அப்புறம் 3வது ஒரு இருட்டு இருக்குது, அது மண்ணறை. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மறைவதால் ஏற்படக்கூடிய இருட்டை விட இன்னொரு இருள் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் அறியாமை இருள். இது உள்ளத்தில் இருக்குது. இதனால இன்றைய இளைஞர்களும் வாலிபர்களும் இளைய சமுதாயங்களும் தரிகட்டு நடக்கின்றார்கள். ஆத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அறிவுக்கு அவர்கள் வேலையே வைப்பதில்லை. பாருங்கள், நாம் வீட்டுக்குள்ள வர்றோம், பொழுதுபட்டு வீடு இருட்டாக இருக்குது, லைட்டு இல்லை, உள்ள நுழைகிறோம் அவசரத்தில், காலில் மேசை நாற்காலி எல்லாம் இடிக்குது, தட்டுப்படுது. ஆத்திரத்தில் தூக்கி வெளியே போட்டதுனால வெளிச்சம் வந்துடுமா? அறைக்கு இப்போ தேவை இருட்டவர்கிட்ட என்ன, வாளி அள்ளி கொண்டே கொட்டால் இருட்டு குறையாத வெளியே போகாது. ஒரே ஒரு மெழுகுபத்தி, ஒரு சிறிய விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை வச்சா இருள் தன்னால் போயிடும். அதனால் அறியாமை இருளை விரட்டுவதற்கு அறிவொளி, அடக்கம், நிதானம் முக்கியம். அதுவும் வளரக்கூடிய இந்த நாட்டின் எதிர்கால, இந்த நாடு யார் கையில் இருக்கிறது என்று கேட்பதற்கு இந்த கால இளைஞர்களிடத்தில் எதிர்காலத்திலே அவர்கள் இந்த நாடு காத்திருக்கிறது செல்வதற்கு எப்படிப்பட்ட இளைஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதனால் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து 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 நாசகார அழிவு சாதனங்கள், அணுகுண்டுகள் வெளியாகிட்டன. கேலஜின் பாம், நியூக்ளியர் பாம், பயாலஜி பாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பாம்கள். மனிதன் இயற்கையாக விபத்து மூலம் சாவுறது வேற, ஹார்ட் அட்டாக் வந்து நோய் தாக்கி சாவுறது வேற, அது இல்லாமல் விபத்துகள் மூலம் சாவுறது வேற, தற்கொலை செய்து கொண்டு சாவுறான். அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிற கூடிய யாருன்னு கேட்டால் மாணவிக தான். பரீட்சையில் ஃபெயில் ஆகிறது இயற்கைத்தானே. இதை வந்து தோல்வியாக பெரிய ஒரு மனப்பாதவை இதை எடுத்து இது பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மதங்கள் நல்ல உபதேசங்களை சொல்லுது. மத குருக்கள் நல்லதை சொல்கிறாங்க. நல்ல உபதேசத்தை, பொறுமையை, நல்வழியை எது காட்டலையோ அது நல்ல மதமும் அல்ல, அதை உபதேசிக்காதவர்கள் நல்ல உபதேசிகள், நல்ல மத குருக்களும் அல்ல. ஒரு அரசர் அவர் என்ன செஞ்சாரு,
ஒரு துறவியை பாடிச்சுட்டே வந்தார். அந்த துறவி ரொம்ப எளிமையாக இருந்தார், வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் சுய வருமானத்துக்காக வேண்டி, தன் குடும்பத்துக்காக வேண்டி, துறவின்றாலும் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. மனைவி மக்கள் இல்லை, பெற்றவர்கள், வளர்த்தவர்கள், உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்க. அவரையும் இவர் கவனிச்சார். ஒரு தைய தொழிலை செய்து இவருடைய நேர்மை, தூய்மை, மன ஓர்மையை பார்த்த அரசருக்கு சந்தோஷம். அவரை அழைச்சி கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி வைரங்கள், வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கத்தரியை, தங்க கத்தரியை அவரை கொடுத்தாரு. துறவி பார்த்தாரு, வாங்கி வாங்கி பரட்டி பார்த்து, அரசே இது எதுக்கு? நீ தைய தொழில் இருக்கிற துணியை வெட்டுறதுக்கு இது உதவுமே அப்படின்ட்டார். உடனே அந்த துறவி அரசிட்ட அந்த விலை உயர்ந்த அந்த கத்திரியை திருப்பி கொடுத்துட்டு, அரசே எனக்கு இது வேணாம், நீங்கள் அன்பளிப்பு தரணும், பரிசு தரணும்னா வேற ஏதாவது பொருள் கொடுங்கண்டு. அரசர் கேட்டார், வேற என்ன தந்தா நீங்கள் அதை மனம் ஊந்து வாங்கிக்கிறீங்கன்னு. ஒரு ஊசி கொடுங்களேன். ஊசியா? சரி கேட்குறாருன்னு எடுத்து வாங்கி கொடுத்துட்டார். ஊசி வரவழைக்கப்பட்டது, துறவி கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஊசியை வாங்கினதுக்கு பிறகு அரசர் கேட்டார், இந்த ஊசியை நீங்கள் விரும்பி கேட்டு வாங்கினதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நீங்கள் முன்னால் கொடுத்த கத்திரியை நான் வெறுத்தேன் தெரியுமா? கத்திரியுடைய தன்மை வெட்டக்கூடியது, ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்றை பிரிக்கக்கூடியது வெட்டி, ஆனால் ஊசி இணைக்கக்கூடியது. மனிதர்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவ மாணவிகள், இளம் சமுதாயங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உறவுகளை இணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உறவுகளை பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தயவு செய்து சிந்தியுங்கள் இளைஞர்களே, மாணவர்களே. நீங்கள் இந்த நாட்டினுடைய இன்னைக்கு ஏடு தூக்கும் மாணவர்களாக நீங்கள் இருக்கலாம். நாளைக்கு இந்த நாடு காக்கும் மன்னர்களாக நீங்கள் ஏன் மாறக்கூடாது? மாறக்கூடிய தகுதியை நீங்கள் ஏன் வளர்த்துக் கொள்ளக்கூடாது? அதற்கான வழிகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரம் இருக்கின்றன. நல்லோர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள், வல்லவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். காந்தி, நேரு போல, மற்ற வெளிநாட்டு அறிஞர்கள் போல எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டி அவர்கள் வாழ்ந்து சென்ற பாதைகள் நம் முன்னால் இருக்கிறது. அதில் நடந்து நல்லவர்களாகவும் சமதர்மம் வளர்க்கக்கூடிய சமுதாய சிற்பிகளாக மாறுவோம். இந்த சமுதாயத்தில் சாதனை படைக்கிறது ஒரு நூலை கண்டுபிடிச்சோ, ஒரு வாழை கண்டுபிடிச்சோ அல்ல. சமதர்மத்தை நிலைநாட்டி, ஒற்றுமையை நிலைநாட்டி, அந்த செடியை வளர்த்து அந்த நிழலிலே குடியிருப்போமே. ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை. எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இடமே. எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூத்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். முனைவர் VPMM சங்கர் தலைமையில், முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். உங்கள் சொந்த வாகனம், இதுவரை நீங்கள் உணர்ந்திடாத அளவில்லா ஆனந்தம். Vehicle Loans by KVB. வெல்கம் பேக் டு தி ஷோ. சோ அருமையா சொன்னார் இல்லையா ஹாஜா மொய்தீன். சிந்தனை பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு புத்தரோட சில கருத்துக்கள் இதுல இந்த கோபப்படக்கூடாது. ஆமா, 1000 வருஷம் ஒரு ரூம் இருட்டா இருந்தா கூட ஒரு சின்ன மெழுகுவர்த்தி பாத்தீங்கன்னா அதை பிரகாசமாக்கிடும். ஆமா, கண்டிப்பா. இல்ல ஒரு மெழுகுவர்த்திக்கு என்ன பவர் இல்ல? கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு இருட்டு எவ்வளவு வருஷம் இருந்ததுன்னு முக்கியம் இல்ல. ஆமா, அது ஒரு நிமிஷத்திலே 1000 வருஷத்தோட இருட்டை போக்கிடும். ஆமா. பூர்ணிமா, காலை சென்றலோட அடுத்த செக்மெண்ட் என்னது? நம்ம நியூஸ் அனாலிசிஸ் தான். சோ இன்னைக்கு நம்ம கூட பாரதி மேம் வந்திருக்காங்க. போய் அவங்களோட என்ன நியூஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய், வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உங்க ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. சோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டென்ஷன் இல்லாம இருக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம லைஃப் லாங் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முதல் நாளா இன்னைக்கு எடுத்துக்கலாம். என்னன்னா வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டேங்கிறது எப்படி டிவைஸ் பண்ணாங்கன்னா 120/80ங்கிறது பிரஷர் லெவல், ஒரு ஸ்டாண்டர்ட் பிரஷர் லெவல். இதை விட அதிகமா, அதாவது 140 கீழ் 90, 140/90 இருந்ததுன்னா, இல்ல அதுக்கும் மேல இருந்ததுன்னா அது ரத்த கொதிப்புன்னு சொல்றாங்க. அதாவது ஹைப்பர் டென்ஷன், பிபி.
இப்போ பிபி வந்து எவ்வளவு காமன் ஆயிடுச்சுன்னா யாரை கேட்டாலும் எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர்லாம் இல்லைங்க பிபி தான் இருக்கு. என்னமோ வந்து பிபி ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போற ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறோமா டென்ஷனா இருக்குமா அப்படின்னு சொல்ற குழந்தைங்களையும் நம்ம பாக்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டென்ஷனை வந்து ஈஸியா குறைக்கலாம்னு. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, யோகா, தியானம், அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்சைக்ளோபீடியாக்கு தெரிஞ்ச அளவு விட நமக்கு நிறையவே தெரியும். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு மனசு இல்ல. சோ எதுக்காவது ஒரு துவக்கம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும் இல்லையா, துவக்கம்ங்கிறது இருக்கணும். அதனால இந்த நாளை நம்ம ஒரு நல்ல துவக்கமா ஆரம்பிக்கலாம். இதை முன்னிறுத்தி நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன செய்ய ஆரம்பிக்க போறோம்ங்கறத மைண்ட்ல நிறுத்தி இதை ரெகுலரா நம்ம எவ்ரிடே பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த டென்ஷன் அப்படிங்கறது குறைஞ்சிடும். ஆமா ஆமா. சோ இதுதான் இன்னைக்கு டே சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு அதாவது வந்து அதுவும் இயர் வந்து பிகினிங்ல தான் இருக்கும், மிடில்ல கூட இல்ல. இப்பதுல இருந்து ஆரம்பிச்சோம்னா அடுத்த வருஷம் இதுக்குள்ளே வந்து நம்ம அதை ஒரு 50% வந்து இல்ல கண்டிப்பா. என்னன்னா இது வந்து ரத்த அழுத்தம் இட் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் இல்லையா. சோ இது வந்து நாளைக்கு ஒரு உயிர்கொல்லியா மாறறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இல்ல லைட்டா இருக்கிறச்சி அதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா நாளைக்கு நம்மளுடைய உயிரே காப்பாற்றப்படும் அளவுக்கு ஒரு கை கொடுக்கும் இல்லையா. அது கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். பஸ் நிறுத்தம் வந்து வாபஸ் பெற்றுட்டாங்க. சோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம், ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நேத்துக்கு நான் ரோட்ல நிறைய பேர் நான் பார்த்தேன் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, பாவமா நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சு போற அளவுக்கு வசதி இருக்குமான்னு டவுட் தான் இல்லையா. சோ நிறைய பேர் வந்து போற வண்டியில எல்லாம் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப பாவமா இருந்துச்சு. இதெல்லாம் ஆட்டோ ஃபேர் பாத்தீங்கன்னா 2-3 மடங்கு ஆயிடுச்சு. ஆமா, அது நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இல்லையா, அவங்க சூப்பரா பயன்படுத்திட்டாங்க. அதுதான் ஆட்டோக்காரங்க ஜெனரலாவே நம்மளுக்கு தெரியும் எப்படி பிரைஸ் சொல்லுவாங்கன்னு. நேத்திக்கு வந்து இது இன்னும் ஆக்சுவலி தனியார் பஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க, நிறைய தனியார் பஸ் ஓடிட்டு இருந்தது. ஆனா அவங்க யாருமே டிக்கெட்ஸ் கொடுக்காம இஷ்டத்துக்கு என்ன ரேட்ஸ் ஆமா அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ரொம்ப பெரிய ஹெட்டேக்கா இருந்தது. சோ இது வந்து இன்னைக்கு வாபஸ் பெற்றதுனால ஒரு நல்ல ரிலீஃபா இருக்கும். காத்தால ஆபீஸ்க்கு ஆஸ் யூஷுவல் கிளம்பி போலாம், சீக்கிரம் போய் பஸ் இருக்காதுங்கிற கவலை எல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா கிளம்பி போலாம். அடுத்தது வந்து நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து 3 வருட ஆட்சி காலத்தை நிறைவு செய்தார். ஒரு மே மாசம் தான் ஒரு பதவி ஏற்றார். ஆமா ஆமா. சோ அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ட்விட்டர் ஹேண்டில்ல, இந்தியா ஃபர்ஸ்ட் இஸ் our foreign policy of the government, be it trade or culture spheres, we want to increase our engagement with the world. அதாவது வர்த்தகம், கலை, கலாச்சாரம்னு எந்த பரிமாணமா இருந்தாலுமே அது வந்து இந்தியா முதலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனை. உலக நாடுகளுடன் என்றும் நட்புறவோடு இருக்கணுங்கிறது தான் அவருடைய குறிக்கோள் என்னைக்குமே. இதுதான் அவர் முதல்லயே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், நம்ம வந்து எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதுவா இருக்கணும், கண்ட்ரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அத மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா நிறைய ஒரு ஸ்கீம்லாம் ஆமா ஸ்வச் பாரத்ல இருந்து நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காரு. சோ ரொம்ப அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் அது. கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து வானக்ரை ransomware. வாட்ஸ்அப் திறந்தா, Facebook திறந்தா, எதுல பார்த்தாலும் பேங்க் சைட்லாம் போகாதீங்க. ஒரு அட்டாச்மென்ட் வந்துச்சுனாலே அது ஃபர்ஸ்ட் ஆஹா இதுல என்ன அட்டாச்மென்ட் இருக்கு பார்க்கணும் அப்படிங்கற அளவுக்கு போயிடுச்சு நேத்திக்கு. முதல்ல இந்த ransomware என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 2 நாளா காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு இமெயிலோ இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்டோ நீங்க போனீங்கன்னா அதுல ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணும்போது அது ரொம்ப ஜெனுவனா தெரியும், அதை பார்த்தா ஃபேக் மாதிரியே தெரியாது. அது கிளிக் பண்ணினா உடனே அந்த வைரஸ் நம்மளோட சிஸ்டம்ல வந்துரும். இது முதல் கட்டம். அடுத்து அது போய் சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்துரும், அதாவது திருடிடும். நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டேட்டாலாம் உங்களுக்கு திரும்ப வேணும்னா எங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணாதான் நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுப்போம், அவங்க அங்க இருந்து ஒரு பேமெண்ட் கேட்வே அனுப்புறாங்க நம்மளுக்கு. அதாவது இது வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபைல்ஸ் என்கிரிப்ட் பண்ணிருக்காங்க. ஆமா பண்ணிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம். எதுக்குன்னா நிறைய பல சர்வதேச அரசு இயந்திரங்களை முடக்கி போடுவதற்கான ஒரு மென்பொருள் தாக்குதல். அதாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸோடைய, அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் இது அட்டாக் பண்றதுனால சென்சிட்டிவான டேட்டா எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல கண்டிப்பா நம்மளால அது வந்து மெயினா அதெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு அட்டாக் தான் இது. சோ இது நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்கணும். தெரியாத இமெயில்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. இதுல முக்கியமா 2 விஷயம் சொல்லிக்கணும். ஒண்ணு என்னன்னா, வியாபாரிகள் அதாவது பிசினஸ் பண்ற யாரா இருந்தாலும் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு அவுடேட்டட் சாஃப்ட்வேரோ இல்ல வந்து ஒரு எக்ஸ்பயர்ட் ஆர் பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணாதீங்க. அதுல நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதுல தான் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. எக்ஸ்பயர்ட்னா காலாவதி ஆகி போனது, பைரேட்டட்னா ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன், அதாவது ஒரிஜினலா நம்ம சாஃப்ட்வேரை வாங்குறத விட்டுட்டு எங்கயாவது லூப் அடிச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது வந்து அவுடேட்டட்னா அப்டேட் பண்ணாம இருக்கிறது. விண்டோஸ்க்கு வந்து பேட்சஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம அதை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்படி அப்டேட்
பண்ணாம இருந்ததுனாலும் இந்த வைரஸ் இறங்குவதற்கான தாக்குதல் ரொம்ப ஆப்பிரிக்கா ஜாஸ்தி கண்ட்ரி ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு சொல்லி ஆமா. அங்கதான் மேஜர் ரொம்ப இதுவா இருக்கு. ரொம்ப இதுவாயிடுச்சு. இதுல வந்து இதை உபயோகித்து உங்கள் கணிப்பொறியில் எந்த தாக்குதலாவது இந்த வைரஸோடைய தாக்குதல் வந்துச்சுனாக்கா இன்சூரன்ஸ் கிடைக்காது. சோ இது ஒரு முக்கியமா இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவுடேட்டட் எக்ஸ்பயர்ட் ஆர் பைரேட்டட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணி உங்க சிஸ்டம்ல வைரஸ் வந்திருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது. சோ அது ஒண்ணு பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டடா வைக்கணும். இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஆமா, அதாவது ஆன்டிவைரஸ் வைக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ஆனா அதுக்கு எங்கேயாவது உங்ககிட்ட இந்த fake key இருக்கா, லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு நம்ம பண்றதை விட்டுட்டு நம்ம ஜெனுவனா நம்மளும் வாங்கி, அது என்ன நம்ம கம்ப்யூட்டருக்கு பண்ற செலவுல ஒரு கால்வாசி கூட அது கிடையாது. யானையை வாங்கிட்டு அங்குசம் வாங்காத கதை அது. அதனால அது நம்ம கண்டிப்பா பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து சிக்கன பட்டோம்னா ரொம்ப பெரிய அளவுல இழக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. அடுத்த நியூஸ் என்ன? அடுத்தது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை எடுத்துக்கொண்டிருக்கு நமது அரசு. அதாவது ஒரு பகிரங்கமா இருக்கு. டிமானிட்டைசேஷன் அந்த இதுக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வந்து அது ஒரு பெரிய படி இல்லையா டிமானிட்டைசேஷன். இன்ஃபேக்ட் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லலாம், நாங்க இருந்த காலத்துல டிமானிட்டைசேஷன் ஒண்ணு நடந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இன்சிடென்ட்டா தான் நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 2 அணா 5 நாளா ஐ மீன் அனால இருந்தது. இப்போ நம்ம அது பார்த்தது கூட கிடையாது. ஆமா, பார்த்தது கூட கிடையாது. சோ அந்த மாதிரி நம்ம பசங்கள்ட்ட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லலாம். அது ஒரு பெரிய படி எடுத்து வச்சாங்க. அடுத்தது வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ பெரும்பாலும் இப்போ டிஜிட்டல்ல போயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு பேடிஎம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆப் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி மொபைல் ஆப். சோ கடைக்கெல்லாம் போனோம்னா கூட அவங்க வந்து கார்ட் ஸ்வைப் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பேடிஎம்க்கும் நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கு. சோ இது ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா நமது மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜெட்லி அவர்கள் ஆபரேஷன் கிளீன் மணி அப்படின்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இத பத்தின மேலும் டீடைல்ஸ்க்கு வந்து www.cleanmoney.gov.in ல போய் நம்ம பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நியூஸ்? அடுத்தது வந்து தமிழகம் முழுவதும் அஞ்சலக வாடிக்கையாளர்கள் 1 கோடி பேருக்கு சிப் ஏடிஎம் கார்டு. சோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் ஏடிஎம் கார்டு தான் நம்ம வந்து Black கலர்ல ஒரு ஸ்ட்ரைப் அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸ்லயுமே சிப் கார்டு ஆக்கிட்டாங்க. ஆமா, அது என்னன்னா இதுல ஒரு சின்ன லூப் ஹோல், இதுல ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பை விட சிப்ல வந்து இன்னும் அப்டேட்டட் என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஹைலி செக்யூர்டா இருக்குங்கிறதுனால எல்லாருக்குமே இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா டோட்டலா பார்த்தோம்னா 1,56,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு நமக்கு. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து 50 ரூபீஸ் தான். அண்ட் இவங்களுடைய ஏடிஎம்ஸ், அதாவது தபால் அலுவலகத்தில் ஆமா அவங்க ஏடிஎம்ல யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு சேவை வரியும் கிடையாது, சேவை கட்டணமும் கிடையாது. நல்ல ஒரு சோ இது ஒரு நல்ல இது நோக்கி தான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அண்ட் 1,56,000 இருக்குங்கிறதுனால நமக்கு ரீச்சும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் இருக்கும். இந்த கிராமத்துல வந்து நல்லா கவர் பண்ணலாம். இந்த நம்ம டீ சாப்பிட்டே கூட பேசலாம். கண்டிப்பா. Thank you. Sure. நீங்க குடிக்கலையா? நாங்க காலையிலே குடிச்சாச்சு. நாங்க காலை தென்றலா வந்திருக்கோம். எங்களுக்கு எதுக்கு டீ இல்லையா? ஆக்சுவலா எனக்கு காத்தால வரும்போதே தூறிட்டு இருந்தது மழை. ஆமா. சோ ரொம்ப சந்தோஷமா வந்தேன் கிளம்பி. ஏன்னா நேத்திக்கு வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்பா ரொம்ப சுட்டரிக்கிற வெயில் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. அதாவது 2 வருஷத்துல நான் வந்து எங்க வீட்லயே உட்கார முடியல, அந்த அளவுக்கு சுடு. 114 டிகிரி கிட்ட வந்து திருத்தணியில. ஆமா, திருத்தணியில 115 டிகிரின்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரொம்ப அதிகம். சோ ரொம்ப அதிகம். நம்ம 107 108 இங்க மீனம்பாக்கத்து கிட்ட அடிச்சு சென்னையில. ஆமா, அது வந்து உண்மையிலே ரொம்ப தாங்கவே முடியல. வெயில்ல கார்த்தால ஆபீஸ் போறவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப மத்தியானம் 12 to 4 நினைச்சு பாருங்க. எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாம். ஃபேன் கடியில உட்கார்ற மனுஷங்களுக்கே இவ்ளோ இது பண்ணுது அப்படின்னா பாவம் மிருகங்களுக்கு எவ்வளவு ரோட்டோரத்துல இருக்கிற சாலை வியாபாரிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு பஸ் ஸ்ட்ரைக் இது வேற ரொம்ப மோசமா இருந்தது இல்லையா? எல்லாரும் வந்து கொடை எடுத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இது ஒரு மழைக்கு தான் யூஸ் பண்ணனும் கிடையாது, இப்ப வெயிலுக்கு வந்து மெயினா யூஸ் பண்ணனும். மழையை விட நம்ம ஊர்ல மழை கூட நனைஞ்சிடலாம். ஆமா, இது நிறைய பேர் சுருண்டு இப்ப வயசானவங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த வெயில் காலத்துல வந்து இறப்பாங்க. இல்ல ஆக்சுவலி ஸ்ட்ரோக் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இந்த வெயில்ல போனோம்னாக்கா. அதனால கண்டிப்பா நம்ம எவ்ரிடே ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். கோடைகால பழங்கள் சொல்லுது இருக்கு. ஆமா, வாட்டர்மெலன், தர்பூஸ், அப்புறம் வந்து கிர்னி,
இதெல்லாம் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ். சோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுங்கிறத விட நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும். நம்ம தண்ணீர் சதவிகிதம் வந்து நம்ம பாடியில அது மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் பிரிஸ்கிரைப்ட் லெவல்ல. கரெக்ட். சோ வெயில் பத்தி முடிச்சாச்சு. அடுத்து ஆனா வெயில் தான் முடிய மாட்டேங்குது. வெயில் முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு கார்த்தால பெஞ்ச தூறல் மழை மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருந்ததுன்னா ஒண்ணும் இல்ல, சாயங்கால நேரத்துல லைட்டா ட்ரிசில் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் காத்து கொஞ்சம் நல்லா பெட்டரா வீச ஆரம்பிக்குது. ஏன்னா ஹியூமிடிட்டி கம்மியா இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஆமா ஆமா. அடுத்தது வந்து பக்தர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தகவல். ஸ்ரீரங்கம் கோவில்ல ஒரு புதிய 100 கால் மண்டபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது வைணவ ஸ்தலத்திலேயே 108 வைணவ ஸ்தலத்துல முதன்மையா விளங்குறது ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில். அது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இங்க வந்து புனரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா இங்க ஒரு பிரசாத ஸ்டால் இருக்கு. அந்த பிரசாத ஸ்டாலுக்கு பின்னாடி இந்த 100 கால் மண்டபம் இருந்திருக்கு. இது வந்து இப்ப புனரமைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் செக் பண்ணும்போது அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த கோவில் எவ்வளவு ஆல்ரெடி ரொம்ப பெருசு. இதை சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல் ஆயிடும். எல்லா சன்னதியும் போய் உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்படி ஒரு சிற்ப கலைப்பாடு இந்த இதுல ரங்கநாத சுவாமியே அவ்வளவு பெருசா அழகா கிட்ட போய் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பு. நானும் 2 மினிட் அது நல்ல நுணுக்கமா வேற அந்த சிலை இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த 100 கால் மண்டபம் வந்து அது கண்டே இப்பதான் பிடிச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த கோவில் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. சோ பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சோ இது கூடிய சீக்கிரம் இதையும் ரெகுலேட் பண்ணி இதையும் வந்து கோவில் இதுல கொண்டு வந்துருவாங்க. சோ இதுக்கான பார்வைக்கு இருக்கும் நினைக்கிறது. ஆமா, புனரமைப்பு இது வந்து இது பணிகள் துரிதமா நடந்துட்டு இருக்கு. சோ இதையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். வேற ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன இருக்கா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, ஏன்னா இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். அதிக மதிப்பெண் விளம்பரம் கூடாதுன்னு தனியார் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு. சோ ரொம்ப ரொம்ப நல்ல முன்மாதிரி. கம்பாரிசன் கூடாதுன்னு பேரண்ட்ஸ் எவ்வளவுதான் சொன்னாலும் அது வந்து எல்லாரும் சொன்னாலும் அது நம்ம பேரண்ட்ஸ்க்கு கேட்கறது இல்ல. அதை ஸ்கூல்ஸே இன்டைரக்டா என்கரேஜ் பண்றாங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சோ இந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுனால கண்டிப்பா ஸ்கூல்ஸால எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்களோட மார்க்ஸை பத்தி கொடுக்க முடியாது. சோ இது வந்து ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை இதன் மூலமா வெளிப்படும் தான் நாங்க நினைக்கிறோம். ஓகே, லாஸ்ட்ல வந்து சொல்லிடுறேன். தோனியின் அதிரடி, வாஷிங்டன் சுந்தரில் அசத்தல் பந்து வீச்சால் இறுதி போட்டியில் நுழைந்தது புனே. நேத்திக்கு வந்து அந்த மாதிரி குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த புனே வந்து நுழைஞ்சிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு பிளே ஆஃப் தகுதி சுற்றில் நுழைவது யார் அப்படிங்கிற ஒரு இது. இன்னைக்கு வந்து கேம் யாருக்குன்னா கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத்க்கு. சூப்பர். சோ அந்த ரெண்டு டீம்ஸ்க்கு நம்ம ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். Yes, all the best. May the best team win. Okay, so that's all for the day. சூப்பர். சோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாரதி மேமோட பார்த்தோம். ரொம்ப நன்றி எங்களோட ஷோக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் ஷேர் பண்ணதுக்கு. இல்லையா, நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பாங்க இதல. கண்டிப்பா. Thank you so much. நன்றி. ஓகே, சோ நம்ம அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் சொல்லுமா? கண்டிப்பா, அதுதான் முக்கியம். நம்ம மனசு அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு அதுதான் ரிலாக்ஸேஷன். அதுதான் சொல்ல வந்தேன் நான். இப்போ வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, பாரதி மேம் சொன்னாங்க நம்ம ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு யோகாவும் ஒரு வழி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ அப்பேற்பட்ட யோகாசனம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இன்னைக்கு பண்ண போறதுல விபரீத கரணின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அது வந்து நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ வந்து கம்மி பண்ணுமா, வயசை கம்மி பண்ணுமா. சூப்பர். இது ரொம்ப முக்கியமாச்சு. 3 பண்ண போறாங்க. அதுல எனக்கு முக்கியமானதை நான் பாத்துக்கிட்டேன். சோ பாக்கி எல்லாமும் எப்படி பண்றது அப்படின்னு பாத்துலாம் போய் நம்ம தியான யோகம் செக்மெண்ட்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஆசன பயிற்சி பார்க்க போறோம் அப்படின்னா சர்வாங்காசனம், விபரீத கரணி, சிரசாசனம். சரி, சர்வாங்காசனம்னா என்ன? பேரிலேயே நமக்கு அது பலன் தெரிஞ்சிடும். ஏன்னா சர்வ அங்க ஆசனம். சர்வம்னா முழுமைன்னு அர்த்தம். அங்கம்னா அங்க முழுமைக்கான ஒரே ஆசனம் அப்படின்னு சொன்னா சர்வாங்காசனம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சர்வாங்காசனம் பண்ணலாம். அதுவே முக்கியம். என்னன்னா யாரெல்லாம் பண்ணலான்றது அடுத்தது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வந்து சர்வாங்காசனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சர்வாங்காசனம் தான் பண்ண போறோம். அந்த பயிற்சி பண்ண சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சர்வாங்காசனம் பண்றதுக்கு வந்து முன்னாடி வந்து சின்னவங்க பண்ணலாம், ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா வயதானவங்க பண்ண முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க. நிச்சயமா சர்வாங்காசனம் வந்து வயசானவங்களும் பண்ணலாம். சுவர்னுடைய ஒரு பாதுகாப்புல நம்ம பண்ணலாம். சுவர்ல நம்ம சாஞ்சிட்டு சர்வாங்காசனம் பண்ணலாம். இந்த பயிற்சி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது விபரீத கரணி. அது என்ன விபரீத கரணி? சர்வாங்காசனத்தினுடைய அடுத்த நிலைன்னு சொல்லலாம். அதாவது சர்வாங்காசனத்தை பார்த்தீங்கன்னா கையை வந்து நம்ம எப்படி பிடிப்போம்னா முதுகு தண்டினுடைய பக்கவாட்டில் பிடிப்போம், நம்முடைய உள்ளங்கையை. அப்படி பிடிக்கிறது தான் சர்வாங்காசனம். ஆனால் விபரீத கரணி அப்படி இல்லை, நம்முடைய புட்டத்தின் மீது கையை வச்சிருப்போம். அதுதான் விபரீத கரணி. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு வேறுபாடு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் பயன்கள் என்னமோ அதிகபட்சமாக 80% ரெண்டுத்துக்குமே ஒரே பயன் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து சிரசாசனம். சிரசம்னாலே நமக்கு தெரியும் முதன்மை அப்படின்னு சொல்லலாம். சிரம்னா தலைன்னு நம்ம சொல்றோம். அந்த ஆசனம் வந்து நிச்சயமா பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு விதி விலக்கு இருக்கு. எல்லாருமே பண்ணிடக்கூடாது. உடல் உபாதைகள் சின்னதா இருந்தா கூட சிரசாசனம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க பண்ணலாம், தவறு இல்லை. உங்களுடைய 2 கைகளையும் புட்டத்தின் அடியில் வைத்து 2 கால்களை ஒரே நேரத்தில் செங்குத்தாக தூக்கலாம். 90 டிகிரி கோணத்தில் உங்களுடைய 2 கைகளையும் புட்டத்தின் அடியில் வைத்து 2 கால்களையும் ஒரே நேரத்தில் செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் தூக்கலாம். பயிற்சியை தொடங்குங்கள். இப்பொழுது செய்யும் இந்த பயிற்சியில் 2 கைகள் பக்கவாட்டில் இருக்கிறது. முதுகுத்தண்டின் பக்கவாட்டில் இருத்தல் நல்லது. இந்த பயிற்சிக்கு பெயர் சர்வாங்காசனம். அதாவது தாடையும் நம்முடைய மார்பு பகுதியும் ஒட்டி இருத்தலே சர்வாங்காசனத்தின் முக்கிய பயிற்சியாகும். இந்த பயிற்சியில் 20 எண்ணிக்கை முதல் 40 எண்ணிக்கை வரை இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொண்டு சவாசனத்தில் இருங்கள் சில வினாடிகள். கண்களை மூடிய நிலையில் கை கால்களை தளர்த்திய நிலையில் சவாசனத்தில் இருக்க வேண்டும். மூச்சுக்காற்றை மெதுவாகவும் முழுமையாகவும் உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடுங்கள். இப்பொழுது இதே பயிற்சியினை விபரீத கரணி என்கிற பயிற்சிக்கு செல்வோம். முன்பு கூறியதைப் போலவே உங்களுடைய உள்ளங்கையை புட்டத்தின் அடியில் வைத்து 2 கால்களையும் ஒரே நேரத்தில் தூக்குங்கள். பயிற்சியை தொடங்கலாம். மெதுவாகவும் முழுமையாகவும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது உங்கள் புட்டத்தை தாங்கியவாறு இருத்தல் அவசியம். இந்த பயிற்சிக்கு பெயர் விபரீத கரணி. இந்த பயிற்சியையும் நாம் 15 எண்ணிக்கை முதல் 30 எண்ணிக்கை வரை இருக்கலாம். இப்பொழுது சிரசாசன பயிற்சியை எவ்வாறு செய்யலாம் என பார்க்கலாம். அதாவது சர்வாங்காசனமும் விபரீத கரணியும் உள்ள அதே பலன்கள் சிரசாசனத்திலும் கிடைக்கிறது. வஜ்ராசனத்தில் அமர்ந்தவாறு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். 1 மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடல் வேண்டும். 2 மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சுக்காற்றை உள்ளெடுத்து மெதுவாகவும் முழுமையாகவும் வெளியிடல் வேண்டும். 3 இப்பொழுது பயிற்சியை மெதுவாக தளர்த்திக் கொண்டு இப்பொழுது சிரசாசன பயிற்சிக்கு செல்லலாம். கண்களை மெதுவாக திறங்கள். இப்பொழுது சிரசாசன பயிற்சி தொடங்கலாம். இப்பொழுது செய்வதற்கு முன்பாக திருப்பிக் கொள்ளவும். இப்பொழுது உச்சந்தலை தரையில் தொட்டவாறு 2 கால்களையும் ஒரே நேரத்தில் உடலை செங்குத்தாக வைக்கும்படி உயர்த்துங்கள். இவ்வாறு உயர்த்தும் போது 2 கைகளும் பக்கவாட்டில் பதியும்படி இருக்க வேண்டும். இதனை 10 எண்ணிக்கையிலிருந்து 20 எண்ணிக்கை வரை செய்யலாம். கால்களை முடிந்த அளவு செங்குத்தாக வைத்தல் அவசியம். சிரசாசனம் கட்டாயமா யோகா ஆசிரியரோட அனுமதியோட அவர் வந்து சொல்லணும். அது மாதிரி உங்களோட உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆசனங்கள் அமைஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0445628911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. வெல்கம் பேக்.
சோ அந்த விபரீத கரணியை பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? நான் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன். செய்யலாம்னு கூட யோசிச்சிட்டேன். ஆமா. சோ இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் டேல நம்ம கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டோம். நம்ம கண்டிப்பா இந்த ஒரு சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து குறைச்சிட்டோம். அதாவது ஒத்தொத்தவங்களுக்கு வந்து வேற வேற ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரிலாக்ஸேஷன். உங்களுக்கு என்ன? எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரிலாக்ஸேஷன். அதுதான் வந்து இந்த யோகாசனம்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நம்மளுடைய டென்ஷனை வந்து குறைச்சிடும். கண்டிப்பா இல்லையா? சூப்பர். நம்ம காலேஜ் தென்றலோட அடுத்த செக்மெண்ட் என்னது? நம் விருந்தினர். நம் விருந்தினர்ல யாரை பார்க்க போறோன்றதை விட இவங்களுக்கு வந்து பன்முக தன்மை உண்டு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்திரிகையில வேலை செய்யலாம், அதோட வந்துடலாம். ஒரு சில பேர் தான் அதுக்கு அடுத்த லெவல் போய் எழுத ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். ஒரு சின்ன சின்ன கட்டுரை எழுதலாம், சின்ன சின்ன ஒரு பக்கம் சிறுகதை எழுதலாம். ஆனா நாவல் எழுதத்துல வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா கண்டிப்பா. அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதணும் அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. மிகப்பெரிய உழைப்பு தேவை. அந்த காலத்துக்கு போகணும், அதை ரிசர்ச் பண்ணணும், நிறைய பேரை சந்திக்கணும். ஆனா இவங்க நிறைய நாவல் எழுதிருக்காங்க, தொடர்ச்சியா நாவலும் எழுதிட்டு வர்றாங்க. உண்டோ அப்படியே யாரும் பாத்துலாமா? ஸ்ரீராமா அவர்களை வெல்கம் பண்ணிடலாமா? ஆமா வணக்கம். வாங்க. வணக்கம். எங்க ஷோக்கு உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. நீங்க பத்திரிகையில வந்து ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த எழுத்து பக்கம் எப்படி வந்துட்டீங்க? சிறுகதை, நாவல் அப்படி எழுதிட்டீங்க? ஆக்சுவலி பிகினிங் கேட்டிங்கன்னா என்னோட கெரியர் வந்து விஷுவல் மீடியால தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்னையும் அறியாம ஐட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது விஷுவல் மீடியால இருந்து பிரிண்ட் மீடியாக்கு வந்து ஐ ஜம்ப்ட் ஓவர் இட். அது ஏன் எதுக்கு அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை. என்ன அறியாம ஏதோ ஒரு உந்துதல் சக்தி எனக்குள்ள இருக்கு. ஸோ அது இருந்ததுனால நான் வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு போயிட்டேன். ஸோ பிரிண்ட் மீடியால பேசிக்கலா பிகினிங் வந்து பிள்ளையார் சுழி போட்டதுல இருந்து ஸ்டெப்பின் ஆனதுல இருந்து ரொம்ப கிராஜுவலா தான் ஒரு ரிப்போர்ட்டரா தான் தேவதை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில என்னோட பணி வந்து தொடங்குச்சு. சோ அதாவது என்ன சொல்றது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே அதுதான். சோ அந்த பத்திரிகையில நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சோ கத்துக்கிட்டு அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்க ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்தேன். சோ அதுல ரொம்ப ஈர்ப்பு சக்தி எனக்கு ரொம்ப இருந்தது பத்திரிகை துறையில. சோ என்ன சொல்றது, ஒரு 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்துட்டு ஒரு தாய் அதை பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா அது மாதிரி நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்தது தேவதை தான் சொல்லணும். திரிசக்தி குழுமம் அவங்களது. சோ அது ஒரு கட்டுரை எழுதிட்டு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா இப்போ சாதாரணமா ஒரு சின்ன துணுக்கு எழுதி போட்டாலே ஒரு ஆர்டினரி பீப்புள்ல இருந்து நானும் ஒரு காமன் உமன் தான் நானு. அப்படி வரும்போது நம்மளது வந்துருச்சா அப்படின்னு அந்த என் கிரெடிட்ல வந்து ஸ்ரீராமா அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு உற்சாகம் தான் எனக்கு வந்து எனக்கான எனர்ஜி டானிக்கா அமைஞ்சது. அடுத்த லெவலுக்கு அது அடுத்த லெவலுக்கு நீங்க சொல்லும் போது அடுத்த லெவலுக்கு அது எப்படி கூட்டிட்டு போகுதுன்னா தேவதையில as a ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணிட்டு யுவதின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கியாச்சு. அதுதான் கேட்க வந்த மேடம். யுவதின்றது நீங்க ஏன்னா சப்போஸ் ஒரு நீண்ட காலம் இருந்தாதான் ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு 10 மாசம் மட்டுமே தேவதை ஒர்க் பண்ணிட்டு எப்படி அந்த ஒரு துணிச்சலா வந்து நீங்க யுவதி ஆரம்பிக்கீங்க? அதாவது ஜெயன் சார் 10 மாசம் கூட சொல்ல முடியாது. 10 மாசம் கூட நாங்க இல்ல. பிராங்கா சொல்லணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் எனிதிங். 10 மாசம் கூட நான் இல்ல. அதாவது இதுல என்ன நான் கருத்தை பதிய விரும்பினேன்னா, உங்களுக்கு எதுலயுமே வந்து ஒரு ஆற்றல், ஒரு உந்துதல் சக்தி, உன்னால முடியும், வரணும், ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு இதுதான், வெறிதான் அது. சோ அந்த ஒரு இதுவாலதான் வந்துட்டு நான் வந்து ஒரு யுவதி அப்படின்ற ஒரு லேடிஸ் மேகசினை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் திரு பாஸ்கர், அவரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட குட் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் வந்து இல்ல நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த யுவதியை ஸ்டார்ட் பண்ண வச்சு என்ன சொல்றது, அந்த பத்திரிகை வந்து எனக்கு ஒரு நல்ல நேம வாங்கி கொடுத்தது. சோ நீங்க ஸ்டெப்னு கேட்டீங்கல்ல, அதுல வந்து நான் வந்து எடிட்டராகவும் இருந்தேன், ஒர்க்கிங் பார்ட்னராகவும் இருந்தேன், நிறைய விஷயங்கள் கத்துட்டேன். சோ பாக்கலாமா? கண்டிப்பா. இதுதான் இந்த பத்திரிகையில நீங்க சொன்ன யுவதி பத்திரிகை. இது யுவதி. சோ இது 5 இஷ்யூஸ் இருக்குது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ, இது செகண்ட் இஷ்யூ. அது உங்களுக்கு பார்க்கலாம். முதல் பாருங்க, முதல் குழந்தை எப்படி வந்து தத்தி தத்தி நடக்குது, அது மாதிரி யுவதியில அந்த தீ இருக்கிறதே என்னால தெரியுது. அது ஒண்ணு. சோ ஃபர்ஸ்ட் மேகசின், செகண்ட் மேகசின் எவ்வளவு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் தவழ ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நடவண்டி இல்லாம நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ இது நெக்ஸ்ட் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.
இது ஓட ஆரம்பிச்சிட்டேன் பட் ஏஜென்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரியா கோப் அப் பண்றதுனால ஓடுறது இப்ப ஸ்ட்ரக் ஆயிருக்கு. சோ இது இ மேகசினா கண்டிப்பா தொடரும். இன்னும் நாங்க விஷ் பண்றோம் உங்களுக்கு. டெஃபினட்டா பொதிகையோட சப்போர்ட்டோட ஆஃப் கோர்ஸ் இ மேகசினா ஸ்டார்ட் பண்ணனும் இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சோ இது வந்து என்னோட லைஃப் டெத் பெட் வரைக்கும் என்னால இந்த யுவதியை மறக்கவே முடியாது. சோ நிறைய பேருக்கு யுவதி ரமானா நிறைய பேருக்கு தெரியும். சோ அந்த தேவதை மேகசின்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாரி தேவதையில இருந்து யுவதி வந்திருக்கோம் இல்லையா? சூப்பர். சோ நீங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்கு வந்து யாராவது ஒரு தூண்டுதலா இருந்திருப்பாங்க இல்லையா? இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அந்த மாதிரி. ரோல் மாடல் ஆக்சுவலா படிக்கிறச்ச எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நெட் இருக்கு, கேட்ஜெட்ஸ் இருக்கு, ஐ மீன் தொட்டாலே ஆன்லைன் தான், எல்லாமே ஒரே டெஃபினட்டா அது மாதிரியான நம்மளுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு இப்போ. அப்ப நான் படிக்கிறச்ச எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பெல்லாம் டிடி பொதிகை மட்டும் தான், எங்களுக்கு டிடி மட்டும் தான். வெள்ளிக்கிழமைனா ஒளியும் ஒளியும் போடுவாங்க, சண்டே ஆனா ஒரு படம் போடுவாங்க, லிமிட்டடா இருந்தது. சோ அந்த நாங்கெல்லாம் பொதிகையை பார்த்தே வளர்ந்த பொண்ணு நான்லாம், எங்க ஜெனரேஷன் பொதிகையை பார்த்தே வளர்ந்தவங்க நாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அப்போ உங்களுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான இதுதான் இருந்துச்சு, லிமிட்டடா தான் இருந்துச்சு. கடிவாளம் கட்டி விட்ட குதிரை மாதிரி நீங்க ஒரே பக்கம் தான் டிராவல் ஆகி போகணும். அதனால அப்ப புக்ஸ் நிறைய இருக்கும். அப்ப சம்மர் வெக்கேஷன் வந்தவங்களா ரொம்ப தூரம் ஊருக்கு அட் டைம்ஸ் போவோம், அட் டைம்ஸ் ஆக்ஷன் போக முடியாத சிச்சுவேஷன் வந்துரும். வீட்ல அம்மா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால ரொம்ப ஆபீஸ் பக் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கூட்டு போவாங்க, சம்டைம்ஸ் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனுவல் லீவுக்கு போலாம், குவார்டர்லி ஹாஃப் இயர்லிக்கெல்லாம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன்னா ரொம்ப காசு எல்லாம் தர மாட்டாங்க. டு பி ஃபிராங்க் அம்பளி மாமா அவங்க காசு கொடுப்பாங்க. ரொம்ப காசு. லைப்ரரி ரொம்ப பாப்புலரா இருந்தது இல்லையா அப்போ லைப்ரரி? பட் ஆனா அந்த அளவுக்கு என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அதர் ஜெனரேஷனை நீங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போலாம். அப்பெல்லாம் ரொம்ப பேரண்ட்ஸ் கைடன்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. நான் இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு போராளியா ஆகி இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓரளவுக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்ல உள்ளங்களோட இதுவால நான் வளர்ந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணமே என்னன்னா என்ன விட்டாங்க தனியா. See, this is your life. அவ்வளவுதான், உனக்கு உன்னை பாத்துக்க தெரியும், நீ வா. சூப்பர். அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருப்பேன், அது மாதிரி எல்லாம் கிடையாது. உன்னால முடியும், நீ செய், உன்னை நீ பாத்துப்ப. ஐ ட்ரஸ்ட் யூ. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான், ஐ ட்ரஸ்ட் யூ. நம்பாம இருக்கவே மாட்டாங்க. சோ அது மாதிரி விட்டதுனால பெரிய பைசா ஒண்ணும் பெருசா கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து பசங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சு. அப்போ அது மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லிமிட்டடான ஒரு 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய காசா இருக்கும். அப்ப கூட அந்த புக்ஸ் எல்லாம் போயிட்டு எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பழைய புக்கு கடை இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து 25 பைசே 50 பைசேக்கெல்லாம் புக்கு கிடைக்கும். யாராவது படிச்சுட்டு அந்த புக்கை வச்சிருப்பாங்க, அவர்கிட்ட வந்து நான் முன்பணம் கொடுத்துடணும், ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த மாதிரியான டைம்ல தான் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம், ஏன்னா எனக்கு வேற ஸ்கோப்பே இல்ல. பக்கம் வீட்டுல எல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் பேச முடியும், எவ்வளவு பேச முடியும். அப்ப நான் அந்த சின்ன வயசுல ஏன்னா டியூன் ஆனேன், எனக்கு என்ன பண்றது, தனிமையில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கக்க கொடுக்கும், என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த புக்ஸ் எல்லாம் ராஜேஷ்குமார் நாவல் வந்து, ராஜேஷ்குமார் சார் நாவல் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனே அது. புஷ்பா தங்கதுரை இது, பி.டி. சுவாமி இது, சோ லீலா கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர், அவங்கள ரொம்ப நான் இப்படி ஃபேமிலி ஓரியன்டா எழுதுறதுக்கு காரணம் வந்து லீலா கிருஷ்ணன் மேடம் தான். சோ அவங்க புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நான் ஏன் இது இவ்வளவு கலோக்கியெல்லாம் சொல்றேன்னா, நீங்க உங்களை வளர்த்துக்கிறதுக்கு பெருசா thousands கணக்குலயோ லேக்ஸ் கணக்குலயோ crore கணக்குலயோ வேணுங்கிறது கிடையாது. பேசிக்கா உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருக்கணும், வரணும், நான் வர்றேன் பாரு, அப்படி அந்த ஸ்பார்க் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் கம் அவுட். சோ அது வந்து 8 அணாவா இல்ல 50 பைசாவா இல்ல 50,000ங்கிறது பிரச்சனை கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்துதான் நான் வந்து என்னோட படிக்கவே ஆரம்பிச்சேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் எப்படி இருந்தா, சின்ன வயசுல நானு என் சிஸ்டரும் அப்படிலாம் விளையாடிட்டே இருப்போம். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கும் போது பருப்பு வாங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா, மடிச்சு கொடுப்பாங்க. அது எப்படி எனக்கு அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னா, பேப்பர் மடிச்சு அம்மா பேப்பரை எடுத்து மடிச்சுட்டு பருப்பு எடுத்து தண்ணியில கொட்டிட்டு நினைச்சு வச்சுட்டு இப்படி பாப்பாங்க, பேப்பர் ஃபுல்லா அப்படி படிப்பாங்க அம்மா. என்ன அம்மா படிக்கிறாங்க, அந்த பாட்டி சத்தம் போடுவாங்க, ஏய் அத வச்சு
அம்மா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, ஏய் திலகம் வேலையை பாரு, சமையல் வேலையை விட்டு படிச்சிட்டு இருக்க. அம்மா ஆனா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவு ஆர்வமா வந்து அந்த புளி மடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், பருப்பு மடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அரிசி சுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும். அப்போ எனக்கு படிக்கணும்னா எனக்கு ஆர்வம் இல்ல, அந்த விஷுவல் பாயிண்ட் நான் பார்த்தேன் விஷுவலா, என்ன இப்படி படிக்கிறாங்க, சோ அப்ப இப்படி படிக்கணும் போல இருக்கு. ஆனா எங்க அம்மா படி எல்லாம் சொல்லலாம் கிடையாது. ஆனா தினத்தந்தி பக்கத்து வீட்டுல தினத்தந்தி வாங்கினா, அவங்க வீட்டுல தினத்தந்தி வாங்கிருப்பாங்க, அம்மா போய் வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. பாத்துட்டு கொடுக்கறது, நான் சும்மா பாத்துட்டு கொடுக்குறேன். அதுவே உங்களுக்கு பழக்கமா போயிடும் இல்லையா? அப்புறம் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன கன்னித்தீவு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்போலாம் அதெல்லாம் படிக்கிறது அதெல்லாம் ஆண்டியார் பார்த்தா திட்டுவாங்க. ஆனா கன்னித்தீவு படிக்கலாம். ஸ்டில் இன்னும் அது ஒரு தொடர்கதை மாதிரிதான். சோ அது மாதிரிதான் படிக்கிறதுக்கான ஆரம்பிச்சீங்க. உங்களது சிறுகதைன்ற விட நாவல்ல நீங்க ரொம்ப பேர் வாங்கிருக்கீங்க. முதல் நாவல் உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா. எக்ஸாக்ட்லி, உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா, கண்ணே கனியமுதி. அதை எடுக்கலாம், எடுத்துக்கலாம். சோ இது வந்து உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா இந்த நாவலோட பேரு. இது வந்து அதாவது என்னோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்படின்னா, விஷுவலுக்காக ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும், ரிட்டர்ன்ல போடும்போது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லைங்களா? எனக்கு வந்து சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த கடந்த ஒரு மாதமா நான் எதுவுமே எழுதவே ஆரம்பிக்கலைங்க. டு பி ஃப்ராங்க் வித், எதுவுமே எழுதல. அது என்னன்னு எனக்கு தெரியல, வெயில் தாக்கமா இல்ல என்ன எனக்கு ஒண்ணும் புரியல, அதனால மைண்ட் வேலை செய்யலையா என்னன்னு தெரியல. ஆனா சிறுகதைகள் அப்பப்ப வந்து ஏதாவது ஒண்ணு ரெண்டு குறிச்சிட்டு போவேன், எழுதிட்டு போவேன். அது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி குறிக்கிற ஐட்டம் தான் சிறுகதைகள்லாம். அது இட்ஸ் ஈஸி டு ரைட் ஆல்சோ. பட் ஆனா நாவலை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்சீவ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு 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 குழந்தை, அது நாவல்லாம் பாத்தீங்கன்னா நான் எழுத ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு போயிடுவேன். அதாவது என்னன்னா ஒரு மாதிரியான ஸ்டேஜ்க்குன்னா அதை பத்தியே ஒரு காதலனை வந்து ஒரு காதலி எப்படி திங்க் பண்ணிட்டே இருப்பா. அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன பண்ண, அழகா சொல்றாங்க. அது ஒரு மாதிரி அர்ஜா இருக்கும் ஃபுல்லா. அவன் சாப்பிட்டு இருப்பானோ, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான், அது மாதிரி. இப்போ என்னோட கதை மாந்தர்கள்ல வரும்போது, பேக் டு த ப்ரொஃபஷன், என்னோட கதை மாந்தர்கள் வரும்போது அந்த ஒரு சீனும் எப்படி நகர்த்துறது, சோ எப்படி கொண்டு போறது, இந்த ஒரு சீன் நகர்த்தினா அதன் மூலியமா வந்து இந்த நாவலுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆக போகுது. சும்மா அப்படியே நகர்த்திட்டு போறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஆனாலும் நம்ம சொல்றது, சோ இந்த உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா வந்து நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னா, இந்த இதுக்கான டோசேஜ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் அண்ட் டெனன்ட்ஸ். வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி எழுதிருக்காங்க இல்லையா? சோ பொறுக்கும்போது யாரும் சொந்த வீட்டோட பொறுக்கிறது கிடையாது. அது ஒரு பாக்கியம். அப்படி வரம் கிடைச்சதுன்னா they are lucky people. பட் அப்படி இல்லன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஒரு காசா ஒத்த ரூபாவா சம்பாரிச்சு தான் வாங்குவாங்க. சோ அது மாதிரி உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா வந்து ஒரு பெண். என்னோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, பீங் எ லேடி, நான் நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் வந்திருக்கேன். இந்த அளவுக்காவது வந்திருக்கேன். நான் ஒரு பெருசா சாதிச்சுட்டேன் நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பட் ஆனா இன்னும் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குங்க. சோ இதுல வந்து என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து ஒரு ஓன் ஹவுஸ் வாங்குறா, சோ அது மாதிரி ஒரு வீட்டை விட்டு வந்துட்டு எலாப்ட் ஆயிட்டு வீட்டை விட்டு வந்துருவா. அம்மா அப்பாவை பகச்சின்னு வந்து அப்படி வாழ்ந்து காட்டுறதெல்லாம் வேணா சீரியலுக்கோ சினிமாக்கோ வேணா. ஆனா இதுல வந்து நிறைய விஷயங்கள் என்னோட என்ன எதை பத்தினா, ஒரு நல்ல ஸ்பார்க் இருக்கும், நிறைய விஷயங்களா அனுபவபூர்வமா வலிச்சு எழுதியிருப்பேன். சோ எதையுமே வந்து புனையப்பட்ட கதைகளா இருக்காது. சோ ஃபேக்ட் நிஜமா சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ரீடர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சொல்லுவாங்க, என்னன்னா வந்து என்ன சொல்றதா, ரொம்ப இமேஜினேஷனா இல்ல, ரொம்ப இயல்பா இருக்கு. இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு இயல்போடு இருக்கு. அந்த மாதிரி இயல்பு தன்மை மாறாம எழுதியிருப்பேன். சோ இது ஹவுஸ் ஓனர் அண்ட் டெனன்ட்ஸ்க்காக உள்ளதான் உன்னால் பொழுது புலர்ந்ததம்மா. இது என்னோட ஃபர்ஸ்ட் நாவல். இதுவும் சைமல்டேனியஸா ரெண்டுமே ஒண்ணாதான் வருது. இது ஒரு குழந்தைய அந்த பேஸ் பண்ணி ஒரு பஸ்ல ஆமா, அது வந்து ஒரு இது வந்து என்னன்னா, ஒரு ஸ்கூல் பஸ்ல ஒரு குழந்தை தவறிடும். சோ அது அந்த சம்பவம் வந்து எனக்கு ஒரு தாயா எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப பாதிச்சுது. ஆமா கண்டிப்பா. சோ கீழே விழுந்து அடிபட்டாலே குழந்தைங்க வந்து நம்மளால தாங்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உயிரே போயிடுது. அப்படின்னும் போது என்ன ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுச்சு அந்த விஷயம். சோ அதை ரொம்ப நான் மன வெதும்பலோட எழுதியிருப்பேன்.
இதுக்கு நிறைய திட்டு கூட கிடைச்சதுன்னு சொல்லலாம் இந்த புக்குக்கு. எனக்கு அந்த திட்டுதலே வந்து எனக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது எப்படி நிறைய இது என்னன்னா ரொம்ப போல்டா எழுதியிருப்பேன் இந்த நாவல். ஏன் வந்து இவ்வளவு மெத்தன போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாடி இருப்பேன். சோ அதனால படிச்சுட்டு நிறைய அழுக வந்து எண்டுல அழுக வந்து நிறைய ரீடர்ஸ் என்ன திட்டுனாங்க. ரொம்ப ஏன் இப்படி நான் சொன்னேன், நான் நடந்ததுதான் நான் சொல்லிருக்கேன். நான் எனக்கு வந்து அந்த தீபா குட்டிய வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் நான் எதுவுமே கிடையாது. நான் பார்த்தேன் என்னோட வாழ்வியல்ல. சோ அத இத கருத்தா பதிஞ்சிருக்கேன். சோ இத படிக்கிறவங்க யாராவது வண்டி ஓட்டும் போது வந்து ஐயோ நம்ம வந்து உயிர்களை மதிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட இருக்கணும். ஐ மீன் அதுல நான் வேற ஒருத்தவங்க குழந்தை கிடையாது, நம்ம எல்லா குழந்தையும் குழந்தைதான், எல்லாரோட உயிரும் இதுதான். அந்த உயிரோட வேல்யூ புரியணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இது எழுதியிருப்பேன். சோ இது ஃபர்ஸ்ட் 2 புத்தகங்கள். நம்ம உங்க நாவல்ஸ் பத்தி எல்லாம் பேசணும், உங்களுடைய ஸ்நாக்ஸ் பத்தி பேசுவோமா? சிறுகதைகள் இது வந்து ரீசெண்டா வந்ததுங்க. இது ரீசெண்டா வந்தது, நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு பிரபல பத்திரிகைகள்ல வந்த எல்லா கதைகளையும் சேர்த்து கவிதா பதிப்பகம் ஒரு தொகுப்பா போட்டிருக்காங்க. மொத்தம் 73 ஸ்டோரிஸ், 73 கதைகள். வாவ், 73 ஷார்ட் ஸ்டோரிஸ். கல்கி, குங்குமம், பாக்கியா வீக்லி, அந்த அத்திப்பூன்னு சொல்லிட்டு ஒரு புது மாத இதழ், அந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள்ல வந்தது. எல்லா கதையும் இது பண்ணிட்டு அதோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டு 73 ஸ்டோரிஸா இது பண்ணிருக்காங்க. இதுல எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரிஸும் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அதாவது என்னன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இதுல எனக்கு ஒரு நல்ல நேம், இது பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ரேப்பர் பார்த்துட்டு பின்னாடி போன் நம்பர் பார்த்துட்டு எனக்கு போன் பண்றவங்க எல்லாம் கூட உண்டு. அதாவது என்னன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா அண்ணன் தம்பி ட்ரீட்மெண்ட், அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ், ஈவன் இன்னும் இன்டீரியரா சொன்ன போனா ஒரு ப்ராஸ்டியூட்டோட மனநிலை எப்படி இருக்கும். அவ கூட பொண்ணு தானே, ப்ராஸ்டியூட்னா பொண்ணு இல்லாம அதை பத்தி பேசுறது கூட ஒரு சிலர் தப்ப கிடையாது. வாட்ஸ் தேர் நெட், அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால அப்படி தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் மனசுன்னு இருக்கும், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கணும். அது ஏன் வந்து மத்தவங்க ஹர்ட் பண்றாங்க? மதிக்கணும்ல, உயிரா மதிக்கணும். அதுதான் ஒரு எண்ணம். சோ அவங்களோட எல்லா அலைகளையும் 500 ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதையே அதுதான், 500 ரூபாய் அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்றீங்க. 500 ரூபாய் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. அது நெய்பர்ஸ், மெயினா முக்கியமான நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்க வீட்ல நிம்மதி இருக்கோ இல்லையோ நம்ம நெய்பர்ஸ்க்குள்ள நிம்மதி இருக்கணும். அதே மாதிரி வந்து ஐ மீன் பாஸ் அண்ட் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் வந்து அவங்க கொலீக், 2 கொலீகுக்குள்ள. சோ அது மாதிரி அது ஒரு பாஸ்னா வந்து அவர் எப்பவுமே ஏன் பாஸா இருக்கணும், நீ ரொம்ப பாஸா இருக்கியப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி பாஸாவே இருக்க கூடாது? அவரும் மனுஷங்க தான், அவரும் கொஞ்சம் இறங்கி வரலாம். எப்பவுமே வந்து அவர் கெத்த மெயின்டைன் பண்ணணும்லாம் ஒண்ணும் கிடையாது. முடிச்சிட்டு கூட சாதாரணமா சொல்ற மாதிரி அவரு ஒரு மனுஷன் தான் இல்லையா? மனுஷன் தானே, அப்படி வர மாட்டாங்க ஒரு சிலர்லாம். ஐ அம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படிம்பாங்க. அது உண்மை. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பிளாட், அடுக்குமாடி குடியிருப்பு, அதை ஏன் நம்ம எல்லாமே அபஹோர் பண்றோம்? அடுக்குமா, ஐயோ பிளாட்டா அப்படிம்பாங்க. ஏன் அது? சோ அங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையால பிளாட்ஸ்னா நமக்கு எல்லாரும் முகம் சுளிக்க வைக்குது. சோ அத மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அந்த 73 கதைகளுக்கும் சொல்லிட்டே போறலாம். ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ், அது மாதிரி ஒரு கார்னா எப்படி, ஒரு பையனோட மனநிலை எப்படி இருக்கும், அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த 73 கண்டென்ட்ஸ் சாராம்சம் கூட டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல உள்ளதுதான் இது. இது வந்து ஷார்ட் ஸ்டோரியா பண்ணணும்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த லெவலுக்கு அடுத்த லெவல் மீடியா விஷுவல்ல இருந்து ரைட்டிங் விஷுவலா போகுது. ஆமா, எல்லாமே மீடியா தானே. அது எல்லாம் என்ன சொல்றது, எல்லாம் ஒரு குழந்தை தான். சோ விஷுவலா இருந்தாலும் ஒண்ணுதான், பிரிண்டா இருந்தாலும் ஒண்ணுதான், காலேஜ்ல இருந்தாலும் குழந்தை தான் அந்த மாதிரி. சோ இது வந்து சிறுகதை. நீங்க எழுத்து பாத்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ஒரு தனிமல் எழுதுவாங்க, இல்ல சார் வெளியூர் போயிட்டு ரூம் போட்டு எழுதுவாங்க. ஆனா நீங்க எழுத்துன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சமையல் செய்யும் போது டக்கு ஞாபகம் வந்தா போய் எழுதுறது, தலை வாரிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்து எழுதுறது, இப்படி சேர்க்க வச்சிருக்க குறிப்பு வந்து அப்படியே தொடர்ச்சி அதை இணைக்க முடியுதா? டெஃபினட்டா. நான் தான் சொல்றேன்ல, ஒரு காதலனை வந்து ஒரு காதலி நினைச்சிட்டு இருக்க மாதிரி தானே. அப்ப ஏன் உங்களுக்கு கோர்வை வராது? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்போ, நான் அதான் சொல்றேன், உங்களோட மூச்சு, உங்களோட பேச்சு, உங்களோட எண்ணம், செயல், ஆக்கம் எல்லாமே அதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகேங்க, நான் கலோக்கேலாம் சொல்றேங்க, நீங்க குளிக்கும் போது கூட யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க உங்களுக்கு வராது? ஏன்னா உங்களோட செல்லுலயே அது ஊறி போகுது இல்லீங்களா? ஏன் வராது? கண்டினியூட்டி டெஃபினட்டா இட் வில் கம். ஏன்னா இல்ல, நீங்க போடுற அந்த எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு டைனமால கொண்டு போறீங்கன்றதுதான் முக்கியம். டெஃபினட்டா அது வரும். சூப்பர் சமூகம் சார்ந்த நாவல் எழுதிட்டு வரீங்க மேடம். என்னங்க? சமூகம் இப்ப பெண்ணியம் சார்ந்த நாவல் எழுதிட்டு வரீங்க. நாவல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவத்தை பதிவு போடுவாங்க. இப்போ சோளக்கர் தொட்டி, இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா சு வெங்கடேசனோட காவல் கோட்டம், இப்போ அந்த மாதிரி நாவல் எழுதுறது வந்து பெரிய அந்த இடத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், அந்த இடத்த சுத்தி பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி நாவல் எழுதுற எண்ணம், இப்போ நீங்க ஒரு சமூகம், ஒரு குழந்தை, ஒரு பெண் அப்படி போகிறது அந்த மாதிரி நாவல் எழுதுற எண்ணம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த நாவல் பத்தி பேசலாங்களா? இப்போ இது வந்து என்னன்னா சிறுகதை தொகுப்பு. நீங்க பாத்தீங்க நல்ல மனசுன்னு சொல்லிட்டு 73 ஸ்டோரிஸோட முழு தொகுப்பு அது. இப்ப அதே கவிதா பதிப்பகம் தான் காத்திருக்க ஒருத்தின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சோ இது காத்திருக்க ஒருத்தி, இதுல வந்து 3 நாவல் கொண்டது ஒரு தொகுப்பு. காத்திருக்க ஒருத்தி வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த காத்திருக்க ஒருத்தி வந்துட்டு மாலை முரசுல வந்து தேவியின் கண்மணியில வந்து நாவல் இது, இந்த நாவல். சோ இதே அதாவது அந்த வாங்க அது எந்த அளவுக்கு உங்களை ஐ மீன் ரீடர்ஸ் பாதிச்சிருந்தா அது திருப்பி வந்து வாங்கி படிப்பாங்க. திருப்பி ஐ மீன் இது ஏற்கனவே வந்து பப்ளிஷ் ஆனது, திருப்பி ரீபப்ளிஷ் ஆயிருக்கு. சூப்பர். சோ இதே நாவல் வந்து அதுல இருக்கு, காத்திருக்க ஒருத்தில இருக்கு. பிளஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ மீன் பப்ளிஷர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவங்க கொடுக்குற ஊக்கம் தான் நம்ம எழுத. அதாவது நீங்க கேக்குறீங்கல்ல, ஒரு எப்படி எழுதுறீங்க, என்ன அப்படி சமைக்கும் போது எழுதுறீங்கன்னு சொல்றீங்க, தலைவாரும் போது எழுதுறேன்னு சொல்றீங்க. நான் சொன்னேன், நான் குளிக்கும் போதும் எழுதுவேன், குளிக்கும் போதும் எழுதணும்னு நினைப்பேன். அது மாதிரி டெஃபினட்டா இல்லங்க, நீங்க ஒன்னத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அத பத்தி தான் சிந்தனை இருக்கும் நாள் முழுக்க. ஆமாங்க, பிராங்கா சொல்லணும், அதுதான் அது. சோ இந்த காத்திருக்க ஒருத்தி நாவல், இதுல ஃபர்ஸ்ட் நாவல் இது புக்கோட டைட்டிலா இதை கொண்டு வந்துட்டாங்க. காத்திருக்க காத்திருக்க ஒருத்தி மட்டும் இல்ல, காத்திருக்க ஒருத்தி, உன் பார்வையில் 1000, நீ நிலா நான் முகில். இதுதான் லேட்டஸ்ட் எடிஷன் இது என்னோடது வந்ததுல. சோ இந்த காத்திருக்க ஒருத்தில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபுல்லா வந்து அதாவது ஒரு அக்கா தங்கைக்கான ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது காத்திருக்க ஒருத்தில வந்துட்டு அக்கா தங்கைக்கான ரிலேஷன்ஷிப். இன்னொன்னு வந்துட்டு உன் பார்வையில் 1000. அது வந்து நான் படிக்கும் போது டிவியேட் ஆக கூடாது பொண்ணுங்க, எக்ஸாம்பிள் அதை சொல்லியிருப்பேன். இன்னொன்னு நீ நிலா நான் முகில் வந்து குடிக்க கூடாது, ஒரு குடியால வந்து ஒரு குடும்பம் வந்து சோ அது பத்தினதுதான். சோ நீங்க கேட்ட மாதிரி வந்து அடுத்த லெவலுக்கான இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சூப்பர் சூப்பர். பட் அதுக்கான களம் சீக்கிரமா அமையும் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்கள் தான் அறியும், இது வந்து எய்ட்ஸ் பத்தின கதை. எய்ட்ஸ்னாலே எல்லாரும் நீங்க பயப்படுற மாதிரி விலகி ஓடுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காய்ச்சல் தலைவலி மாதிரி தான். இட் இஸ் ஆல்சோ curable. I mean, ஏன் வந்து அவங்கள ஒதுக்குறீங்க? அப்போ அந்த எய்ட்ஸ் வந்தவங்க, அதனாலதான் இது ஒரு நாவலா வந்திருக்கு மாலை முரசுல. அது வந்து என்னன்னா, அவங்க குடும்பத்தார வந்து சமூகம் எப்படி பாக்குது, எப்படி ட்ரீட் பண்ணுது, ஒதுக்கி சில பேர் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கானதான் கண்கள் தான் அறியும். சூப்பர். சோ நீ இவ்ளோ நாவல்ஸ், இவ்ளோ சிறுகதைகள் பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாத்துலயுமே உங்களுடைய ஃபேவரட் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல? ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா அது கொடுங்களேன், அந்த பஞ்ச் கொடுங்களேன். இது வந்து உறவுகள் தொடர்கதை, திருமகள் நிலையம் பண்ணினது. இது வந்து நிலவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். சோ இது வந்து ஃபுல்லா செல்போனை பத்தின கதை இது. சோ இது வந்து உங்களுக்கு டைட்டிலே புரிஞ்சிடும், நிலவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப சென்டிமெண்டலா உங்களோட அட்டாச் ஆக வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டில் மை டெத் பெட் போற வரைக்கும் நான் உங்களை கழட்டி விட நினைக்க மாட்டேன். சரிங்களா? இப்ப நிறைய ரிலேஷன்ஷிப் ஹாய் பை ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு. பட் அதாவது உறவுகள் என்னைக்குமே தூங்காது அப்படின்னு சொல்றது. இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உறவுகள் தொடர்கதை என்னும் போது, உறவுகள் என்னைக்குமே தொடர்கதை தான். இப்ப கூட இந்த ஷோ நடக்குது, நான் டெஃபினட்டா உங்களை மறக்க மாட்டேன். பிகாஸ் யூ கேவ் மீ குட் தாட்ல. நான் எப்படி மறக்க முடியும் உங்களை? டெஃபினட்டா அதாவது என்ன சொல்றது, இன்னும் ஒரு நான் இருக்க வரைக்கும் ஒரு 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் என் நினைவலைகள்ல நீங்க இருப்பீங்க. சூப்பர். சோ அந்த மாதிரி உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா உறவுகள் தொடர்கதை. இப்பெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுத்து. நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறது மாறி
திருப்பி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வரணும் அப்படின்றத வலியுறுத்துறது. சோ இது மூணுல எது உங்க ஃபேவரட் மேம்? அதாவது இப்ப சொல்லவே முடியாது இல்லையா? ஆமா, டெஃபினட்டா சொல்ல முடியாதுங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ 2 கண்ணுல எந்த கண்ணு உனக்கு பிடிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மாக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்கு, உனக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு சொல்ற மாதிரி தான் எல்லாமே என்னோட ஃபேவரட் தான். செல்போனை பத்தி சொல்ற இந்த கதையா இருக்கட்டும், ட்ரிங்கா இருக்கட்டும், இது கேட்ஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்காக பேசியிருந்தாங்க, இப்போ சீரியலுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுக்கு. சோ சீரியல் தான் இன்னும் ஹிட் ஆகுது சினிமாவோட. இல்ல அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத கரெக்ட்டா சொல்லிருப்போம். எல்லாருக்கிட்டயுமே தேவையான விஷயம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால சோ எல்லாமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. சோ அதனால எல்லாமே எனக்கு நியர் அண்ட் அதன் விட்டு எது ஆமா, எதை விடுவது எதை எடுப்பதுனே தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் சூப்பர் நியர் அண்ட் டியர் டு மை ஹார்ட். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து நிறைய எழுதிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய கருத்து மேடம்? பேனா பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கருத்தை ஸ்ட்ராங்கா பதியணும்னு விரும்புங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, டியூன் ஆகுங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கெடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவல் எழுதணும்னா கூட சட்டுன்னு எழுதணும்னா நாவல்ல எழுத முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டடி a lot. அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க நிறைய தீசிஸ் மாதிரி பண்ணணும். அதுக்கான நிறைய பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாம்பார் பண்றோம்னா அதுக்கான கண்டென்ட் என்னன்னு நீங்க கிச்சன் மேடை மேல எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? சட்டுன்னு நினைச்சா சாம்பார் பண்ண முடியாது. சோ அது மாதிரி அதுக்கான என்னென்னு நீங்க ஆயத்தமாகுங்க. ஆயத்தம் ஆயிட்டு டியூன் ஆயிட்டு அதையே நினைங்க. வெற்றியை மட்டுமே குறிக்கோளா நினையும். அது என்னன்னா நம்ம என்ன ஜாபா இருந்தாலும் சரி, டூ ஜஸ்டிஸ் டு யுவர் ஜாப். நான் சொல்றதே அதுதான். என்ன வேலையா இருக்கட்டும், அது எழுத்துத்துறைன்றது மட்டும் கிடையாது, என்ன ஒரு வேலையா இருந்தாலும் உங்களோட ஏதோ அடிச்சு தள்ளிட்டு இல்லாம ஒரு ஜஸ்டிஸ் இருக்கணும். ஒரு ஜாபுக்கு ஒரு நியதி இருக்கணும். நீங்க வந்து உண்மையா இருக்கணும் உங்க ஜாபுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அப்ரிசியேஷன் சக்சஸ் தேடி வந்து. ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. உங்களோட நாவல்ஸ் பத்தி கேட்கவும் உங்கள்கிட்ட பேசவும் எங்க 2 பேருக்கு ரொம்ப ஜாலியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். Thank you. The pleasure is mine. நன்றி டு பொதிகை. சோ நம்ம அப்படியே நியூஸையும் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு என்ன நடந்துருக்குன்னு பார்க்கணுமே. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம்.